இலங்கையின் கல்வி அமைச்சானது பாடசாலைகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கோப்ரல் பனிஷ்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற உடல் உள ரீதியான தண்டனைகளை தடை செய்யும் சுற்றறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கும் இந்த சுற்றறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் எவை, இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பான விவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இலங்கை கல்வி அமைச்சின் செயலாளர் கடந்த மார்ச் 30, 2026 அன்று அனைத்து மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் அதிபர்களுக்கு விசேட சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையின் முக்கிய அம்சங்களாக பாடசாலைகளில் மாணவர்களுக்கு கோப்ரல் பனிஷ்மெண்ட் எனப்படும் உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்படுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. உடல் காயம் மட்டுமன்றி மாணவர்களின் மனதை பாதிக்கும் உளவியல் ரீதியான தண்டனைகளுக்கும் ஜீரோ டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மையற்ற கொள்கை கடைபிடிக்கப்படும். விதிமுறைகளை மீறும் ஆசிரியர்கள் அல்லது பாடசாலை நிர்வாகத்தினர் மீது அரச அதிகாரிகள் ஒழுக்காற்று விதி கோவை மற்றும் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கோப்ரல் பனிஷ்மெண்ட் எனப்படுவது ஒருவரது நடத்தையை திருத்துவதற்காக அல்லது ஒரு தவறுக்காக அவருக்கு உடல் ரீதியான வலியை ஏற்படுத்துவதன் மூலம் வழங்கப்படும் தண்டனையாகும். பாடசாலை சூழலில் இதனை நாம் உடல் ரீதியான தண்டனை அல்லது பிரம்படி தண்டனை என்று அழைக்கிறோம். இதன் முக்கிய அம்சங்கள் மற்றும் வகைகள் பின்வருமாறு. உடல் ரீதியான தண்டனை என்பது வெறும் பிரம்பால் அடிப்பது மட்டுமல்ல, பின்வரும் அனைத்தும் அதில் அடங்கும். கைகளால் அறைதல், பிரம்பால் அடித்தல், காலால் உதைத்தல் அல்லது கிள்ளுதல், மாணவர்களை நீண்ட நேரம் முழங்காலிடச் செய்தல், வெயிலில் நிற்க வைத்தல், கைகளை உயர்த்தியவாறு நிற்க வைத்தல், காதுகளை பிடித்து தூக்குதல் அல்லது தலைமுடியை பிடித்து இழுத்தல், ரூலர், புத்தகம் அல்லது கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு தாக்குதல் என்பன அடங்கும். தற்போது இலங்கையின் கல்வி அமைச்சு உடல் ரீதியான தண்டனையோடு உளவியல் ரீதியான தண்டனையையும் தடை செய்துள்ளது. அதாவது மற்ற மாணவர்கள் முன்னிலையில் ஒரு மாணவனை அசிங்கப்படுத்துதல், தனிப்பட்ட முறையில் திட்டுதல் அல்லது அவமானப்படுத்துதல், மாணவனின் சுய கௌரவத்தை பாதிக்கும் வகையில் பேசுதல் போன்றவை இவற்றுள் அடங்கும். சுருக்கமாக சொன்னால், ஒரு மாணவனுக்கு வலியையோ அல்லது அவமானத்தையோ ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலும் இனி பாடசாலைகளில் தண்டனை என்ற பெயரில் அனுமதிக்கப்பட மாட்டாது. கல்வி அமைச்சு இந்த சுற்றறிக்கையை வெளியிட முக்கிய காரணம், கடந்த 2025 ஜூலை 7ஆம் தேதி அடிப்படை உரிமை மீறல் வழக்கு ஒன்றில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் பாடசாலைகளில் நிலவும் தண்டனை முறைகள் குறித்து கவலை தெரிவித்ததோடு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு மாணவர்களை கையாளும் முறை பற்றி தெளிவான வழிகாட்டுதல் தேவை என்று சுட்டிக்காட்டியது. அதன் அடிப்படையில் தான் இந்த புதிய சுற்றறிக்கை 11/2026 வெளியாகியுள்ளது. உண்மையில் இலங்கையில் மாணவர் தண்டனைக்கு எதிரான போராட்டம் நீண்ட காலமாக காணப்படுகிறது. இதற்கு முன்னர் 2016 ஏப்ரல் 29 அன்று 12/2016 என்ற சுற்றறிக்கை மூலம் உடல் ரீதியான தண்டனைகள் பொருத்தமற்றவை என அறிவிக்கப்பட்டது. 2021 பிப்ரவரி மாதம் ஒரு மாணவன் தாக்கப்பட்ட வழக்கில் உடல் ரீதியான தண்டனை என்பது அரசியல் அமைப்பின் 11வது பிரிவின் கீழ் சித்திரவதைக்கு சமமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 2024 ஜனவரி 1 முதல் நடைமுறைக்கு வந்த சிறுவர் மற்றும் இளைஞர் கட்டளை சட்டத்தின் திருத்தத்தின் மூலம் குழந்தைகளுக்கு தண்டனை வழங்க பெற்றோர் அல்லது ஆசிரியர்களுக்கு இருந்த பழைய காலனித்துவ சட்ட உரிமைகள் நீக்கப்பட்டன. இந்த சட்ட மாற்றங்களுக்கு பின்னால் 2 முக்கியமான வழக்குகள் உள்ளன. அதில் முதலாவது குருநாகல் ஜோன் கொத்தலாவல மகாவித்தியாலய வழக்கு. இந்த வழக்கு தான் தற்போது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைக்கு நேரடி காரணமாகும். 2012ஆம் ஆண்டு குருநாகல் சர் ஜோன் கொத்தலாவல மகாவித்தியாலயத்தில் 11ஆம் தரத்தில் கல்வி கற்ற ஒரு மாணவனை அவனது வகுப்பு ஆசிரியை தலைமுடி வெட்டவில்லை என்ற காரணத்திற்காக மிக கொடூரமாக தாக்கினார். அந்த மாணவன் தலையில் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதன் பின்னர் மாணவரும் அவனது தந்தையும் இணைந்து அடிப்படை உரிமை மீறல் வழக்கை தாக்கல் செய்தனர். 13 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு 2025 ஜூலை மாதம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் மாணவனுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிட்டதுடன் கல்வி அமைச்சு இது குறித்து ஆசிரியர்களுக்கு தெளிவான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இரண்டாவது சம்பவமாக மாத்தரை புகழ்வெல்லம் மத்திய மகாவித்தியாலய வழக்கினை குறிக்கலாம். 2017ஆம் ஆண்டு 15 வயது மாணவனை ஒரு ஆசிரியர் கன்னத்தில் அறைந்தார். அந்த அறையினால் மாணவனின் காது செவிப்பறை கிழிந்து செவிப்புலன் பாதிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் அந்த ஆசிரியரை குற்றவாளி என அறிவித்து மாணவனுக்கு 1,50,000 ரூபாய் நட்டஈடு வழங்க உத்தரவிட்டது. மாணவர்களை அழிப்பது பிரித்தானிய காலனித்துவ சிந்தனை, அது நவீன காலத்திற்கு பொருந்தாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர்.
உத்தரவிட்டனர். நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்ததற்கான 5 முக்கிய காரணங்களை பின்வருமாறு குறிப்பிடலாம். அதில் முதலாவது, இலங்கை அரசியலமைப்பின் 11வது உறுப்புரிமைப்படி எந்த ஒரு நபரும் சித்திரவதைக்கு அல்லது கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது அவமரியாதையான தண்டனைக்கு உட்படுத்தப்படக்கூடாது. பாடசாலைகளில் வழங்கப்படும் பிரம்படி மற்றும் ஏனைய தண்டனைகள் இந்த அடிப்படை உரிமையை மீறுவதாக நீதிமன்றம் கருதியது. இரண்டாவதாக, தண்டனை வழங்குவது மாணவர்களை திருத்தாது, மாறாக வன்முறையை நியாயப்படுத்தும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஒரு குழந்தை தண்டனைக்கு பயந்து ஒரு தவறை செய்யாமல் இருக்குமே தவிர அந்த தவறு ஏன் தவறு என்ற புரிதல் அங்கு ஏற்படாது. சிறு வயதிலேயே அடிக்கப்படுவதால் வன்முறை என்பது பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சரியான வழிமுறை என்ற தவறான எண்ணம் குழந்தைகளின் மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. மூன்றாவது விடயம், நீதிமன்ற விசாரணைகளில் பல மாணவர்கள் ஆசிரியர்களின் தாக்குதலால் காது செவிப்பறை கிழிதல், நிரந்தர உடல் ஊனம், கடுமையான மன அழுத்தம் மற்றும் பாடசாலைக்கு செல்ல பயப்படுதல் போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளானது உறுதி செய்யப்பட்டது. நான்காவதாக, இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதன்படி சிறுவர்களை வன்முறையிலிருந்து பாதுகாப்பது அரசின் கடமையாகும். இந்த சர்வதேச வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இலங்கைக்கு உள்ளது. ஐந்தாவதாக, பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கினால் அது குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரியது. ஆனால் தற்காப்பு திறனற்ற சிறுவர்கள் ஒழுக்கம் என்ற பெயரில் தாக்கப்படும் போது அவர்கள் திக்கற்றவர்களாக மாறுகின்றனர். எனவே சட்டத்தின் மூலம் அவர்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் கருதுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் 17வது பந்திதான் இந்த புதிய சுற்றறிக்கைக்கு அடித்தளம். அதில் நீதிபதிகள் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளனர். கல்வி அமைச்சு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் ஒரு புதிய சுற்றறிக்கையை அனுப்ப வேண்டும். அதில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாணவர்களுக்கு உடல் அல்லது மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதை தெளிவாக கூற வேண்டும். இதில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. இதேவேளை தண்டனை வழங்காமல் எப்படி ஒழுக்கத்தை பேணுவது என்று ஒரு சந்தேகம் எழலாம். இதற்காக பாசிட்டிவ் டிசிப்ளின் முறையை பின்பற்றுமாறு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குதல், அதாவது கவுன்சிலிங், அதே போன்று அவர்களின் நடத்தையை மாற்ற உளவியல் ரீதியான அணுகுமுறைகளை கையாளுதல், தவறுகளை தண்டனையால் திருத்துவதற்கு பதிலாக புரிந்துணர்வால் திருத்துதல் போன்ற முறைகளை பின்பற்ற முடியும் என்று கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. புதிய சுற்றறிக்கையின்படி இந்த உத்தரவை மீறி மாணவர்களுக்கு உடல் ரீதியான அல்லது உளவியல் ரீதியான தண்டனைகளை வழங்கும் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்ட மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அவை பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒழுக்காற்று நடவடிக்கைகளாக, ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் அரசு அதிகாரிகளாக கருதப்படுவதால் அவர்கள் மீது அரசாங்க அதிகாரிகள் ஒழுக்காற்று விதிக்கோவை மற்றும் கல்வி அமைச்சின் விசேட விதிமுறைகளின் கீழ் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதன்படி விசாரணை முடியும் வரை பணியில் இருந்து உடனடியாக இடைநிறுத்தப்படலாம். குற்றவாளியாக காணப்படும் பட்சத்தில் அவர்களின் வருடாந்த சம்பள உயர்வு மற்றும் பதவி உயர்வுகள் நிரந்தரமாகவோ அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கோ நிறுத்தப்படலாம். குற்றம் பாரதூரமானதாக இருந்தால் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படலாம். இரண்டாவதாக, குற்றவியல் நடவடிக்கைகள். பாதிக்கப்பட்ட மாணவர் அல்லது பெற்றோர் போலீசில் புகார் அளித்தால் அது நீதிமன்ற வழக்காக மாறும். இலங்கை தண்டனை சட்டக்கோவையின் கீழ் தாக்குதல் அல்லது கொடுமைப்படுத்துதல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அண்மைய உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளில் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு ஆசிரியரின் சொந்த பணத்திலிருந்து லட்சக்கணக்கில் நட்டஈடு வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஜீரோ டாலரன்ஸ் கொள்கை. கல்வி அமைச்சு இந்த முறை சகிப்புத்தன்மையற்ற கொள்கையை அறிவித்துள்ளது. இதன் பொருள், ஒழுக்கத்தை பேணவே அடித்தேன் என்ற காரணத்தை இனி எந்த ஒரு அதிகாரியும் அல்லது நீதிமன்றமும் ஏற்காது. இந்த விவகாரத்தில் சமரசம் செய்யப்பட மாட்டாது. நான்காவது விடயமாக, உச்ச நீதிமன்றத்தின் படி மாணவர்களை அடிப்பது என்பது அரசியலமைப்பின் 11வது பிரிவின் கீழ் சித்திரவதை ஆகும். சித்திரவதைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கைகளின் படி இது ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்பட்டு சர்வதேச தரத்திலான சட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுக்கும். சுருக்கமாக
சுருக்கமாக சொன்னால், ஒரு ஆசிரியர் இந்த சுற்றறிக்கையை மீறினால் அவர் தனது வேலையை இழப்பதோடு மட்டுமல்லாமல் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் மற்றும் தனது சொந்த பணத்திலிருந்து பெரும் தொகையை நட்டஈடாக வழங்க வேண்டியும் இருக்கும். எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியமான சூழலில் வளர்ப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம். இருப்பினும் வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கான பாதுகாப்பு மற்றும் மாணவர்களின் கட்டுப்பாடு குறித்து ஒரு தரப்பினர் கவலை தெரிவித்து வருகின்றனர். எது எப்படியோ சட்டம் இப்போது மிக தெளிவாக இருக்கிறது. பிள்ளைகளை அடிக்க இனி யாருக்கும் அனுமதி இல்லை. இது போன்ற நடப்பு விவகாரங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். மீண்டும் மற்றொரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.